டாலருக்கு ஆப்பு வச்சா என்ன ஆகும்? அமெரிக்காவுக்கு இந்தியா செக் வைக்கிறதா? வாங்க பார்க்கலாம். அமெரிக்கா நம்ம மேல கோபமா இருக்கு. காரணம், அவங்க நமக்கு விக்கிறதை விட நாம அவங்களுக்கு அதிகமா விக்கிறோம். ஒரு நிதியாண்டுல நாம கிட்டத்தட்ட 8651 கோடி டாலர் அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து 4533 கோடி டாலர் அளவுக்கு தான் இறக்குமதி பண்றோம். இதுதான் அவங்களோட டென்ஷனுக்கு காரணம். அதனால தான் நீங்களும் எங்க பொருட்களை அதிகமா வாங்கலைன்னா நாங்க அதிக வரி போடுவோம்னு மிரட்டுறாங்க. டாலரோட மதிப்பு நம்ம ரூபாயை விட ரொம்ப அதிகம். நாம $1 வாங்க 86 கொடுக்கணும். அதனால நம்ம பொருட்களை வித்து நிறைய டாலர்களை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு நம்ம ரூபாயை பத்தி கவலை இல்லை. அவங்க பொருட்களை அதிக வரி போட்டு நாம தடுக்கிறது தான் அவங்க கோபத்துக்கு இன்னொரு காரணம். இந்தியா இப்போ பிரிக்ஸ் கூட்டணியை முழுமையா பயன்படுத்தணும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. பிரிக்ஸ் நாடுகள் தனி கரன்சியை உருவாக்குனா டாலரோட ஆதிக்கம் குறையும். அப்போ அமெரிக்கா எவ்வளவு வரி போட்டாலும் அது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சீனா கூட நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அமெரிக்காவை விட சீனா கம்மி ஆபத்து தான். சோ நம்ம அரசு பிரிக்ஸ் பக்கம் திரும்பி அமெரிக்காவோட ஆதிக்கத்தை அடக்க ஒரு முடிவு எடுக்கணும். இது சாத்தியமா? இல்லை அரசு இதை கவனிக்காதா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.